காலையில எழுந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து அப்படி இப்படின்னு 11 மணி ஆயிடுச்சு. இந்த வீட்டுல யாருக்குமே என்ன பத்தி ஒரு அக்கறையும் கிடையாது. தலை குளிச்சுட்டு தலை தோட்டுறது எனக்கு பெரிய போராட்டமா போச்சு. இதுக்குதான் 1 மாசத்துக்கு ஒரு தடவை தலை குளிக்கணுங்கிறது. ஆமா, நேத்து சுவாதிக்கு அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாலே, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலையே. என் போன் எங்க இருக்கு? முதல்ல போய் என்னன்னு கேட்போம். மதியானம் என்ன சமைக்கிறது? திங்கக்கிழமை தக்காளி சாதம், செவ்வாய்க்கிழமை சாம்பார் சாதம், புதன்கிழமை புளி குழம்பு, வியாழக்கிழமை வத்த குழம்பு. இந்த வெள்ளிக்கிழமை வந்தா மட்டும் எனக்கு ஒரே தலைவலி, என்ன சமைக்கிறதுன்னு தெரியாது. சரி, இப்பதான் சமைப்போம். சமையல் போட்டா. ஏய் கனகா, நினைச்சேன் இந்த அம்மா போன் எடுக்கும்போது எப்படிதான் கரெக்டா கூப்பிடுறாங்களோ. ஏய் கனகா, அந்த ரூம பூட்டிட்டு என்ன தாண்டி பண்ற? கனகா வரேன் இரு. எத்தனை வாட்டி நான் உனக்கு சொல்றது? ஏய் இங்க இருக்கேன்டி, நீ எங்க வேணாலும் இருந்துட்டு போ. என் பேர் கனகா கிடையாது, என் பேர் கேக்ஸ். ரொம்ப வாயாடாத கனகா, பொண்ணா அடக்கொடக்கமா இரு. போ, அந்த நோட்டியும் பேனாவையும் எடுத்துட்டு வா, குறிப்பு எழுதணும். நான் வீட்டுல ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தா உனக்கு பிடிக்காதே, கொண்டு வரேன். ஹே சீக்கிரமா வா. இப்படி மாசம் நடந்து வந்துட்டு இருந்தா எப்படியும் கல்யாணத்துக்கு வேகமா ரெடி ஆவ. கல்யாணம் என்ன கடும் பேத்தாத. உனக்கு நான் சமையல் குறிப்பு நோட் பண்ணுமா வேணாமா? சரி சரி உட்காரு. இந்த சமையலுக்கு பேரு மட்டன் மல்கோவா பிரியாணி ஆண்டி. அதை எழுது. எழுதிக்கிறேன். அவன் தேவையான பொருட்கள் சொல்ல ஆரம்பிச்சா சீக்கிரம் எழுது. எழுதுறேன். 1 கேஸ் ஸ்டவ், 1 குக்கர், 1 ஆனியன், 1 டொமேட்டோ, 1 பிரிஞ்சால். பொறுமையா சொல்றான். என் ப்ரொஃபஸரோட வேகமா சொல்லிட்டு இருக்கோம். ஏய் அவன் தமிழ்ல தானே சொல்றான், நீ என்ன இங்கிலீஷ்ல எழுதிட்டு இருக்க? மம்மி எனக்கு இங்கிலீஷ்ல எழுதுறதா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, நீ சும்மா இரு. and 1 coriander leaf. என்னது கோரமண்டல் லீஃபா? that's not coriander leaf, that's coriander leaf. அப்படினா கொத்தமல்லின்னு அர்த்தம். ஓ கொத்தமல்லியா? இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே பேசிட்டு இருந்தான், இப்போ என்ன திடீர்னு உனக்கு இங்கிலீஷ்? அவன் லூஸ் மாதிரி நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு அவன் இங்கிலீஷ்ல பேசுவான். அதுக்காக நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். என் செல்ல குட்டி, இதுக்காக நான் கான்வென்ட்ல படிக்க வச்சேன். எழுதுடி. 1 கிலோ மல்கோவா மாம்பழம். மம்மி நான் எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் எழுதி வச்சிட்டேன். நம்ம இந்த டிஷ்ஷை வந்து கலக்குன்னு கலக்குறோம். கண்டிப்பா நான் இன்னைக்கு செய்ய போறேன். இந்த சமையலை சாப்பிட்டுட்டு உங்க அப்பா என் பின்னாடியே சுத்த போறாரு. சரி சமைப்போம். ஐயோ இந்த லைட்டர் மட்டும் எங்க போகுதுன்னே தெரியல. கனகா அந்த தீப்பெட்டி எடுத்து அடுப்பு பத்த வை. அது ஒரு நிமிஷம் கூட. ஒரு அடுப்பு கூட உன்னால பத்த வைக்க முடியல. நீல மாமையார் வீட்டுக்கு போய் ஒரே குச்சியில எப்படிதான் குத்து விளக்கு ஏத்துவியோ. ஒரு தீ குச்சிலாம் வச்சு என் கேரக்டர் யாரும் எடை போட வேணாம். அப்படி எடை போடுறதா இருந்தா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஆமா இது மட்டும் நல்லா வாய்க்கிலேயே பேசு. என்ன பண்ணணும்னு சொல்லு. குக்கர்ல எண்ணெய் ஊத்தி வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூளும் போட்டு தண்ணியும் ஊத்தணும். பாப்பா நான் வெங்காயத்தை நறுக்கிறேன், நீ கொஞ்சம் தக்காளி நறுக்க. என்னடி யானை சைஸ்க்கு நறுக்கிட்டு இருக்க? நல்லா பொடிசா கியூபா நறுக்கு. இப்படிலாம் நீ மாமியார் வீட்டுல தக்காளி காலி பண்ணனா அவங்க உன்னை வீட்டு விட்டு துரத்திடுவாங்க. நாங்க போய் சமைக்க ஆரம்பிச்சோன்னா அப்புறம் அவங்களே விட்டுட்டு வெளியே போயிருவாங்க. வாய் மொட்டை அப்ப நல்லா பேசு. நீ எல்லாத்தையும் தூக்கி குக்கர்ல போடுமா. எல்லாத்தையும் போட்டாச்சு. நீ இந்த உப்பு மட்டும் எடுத்து கொஞ்சம் போடுமா. போட்டுடுறேன். ஏய் என்னடி பண்ற? உப்பு போடுறேன். இவ்வளவு உப்பு போட்டனா உங்க அப்பா பொட்டுன்னு போயிருவாரு. கொஞ்சமா போட்டுடி. இவ்வளவு உப்புலாம் போட்டினா அவ்வளவுதான், உன் புருஷனை விட்டு 3 நாள்ல பொட்டுன்னு போயிருவான். நீ இப்படியே பேசிட்டு இரு, அப்புறம் நீ சாப்பிடும் போது நான் உப்பள்ளி கொட்ட போறேன் பாரு. சரி டென்ஷன் ஆகாத பாப்பா. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லு. இரு அவன் என்ன சொல்லிருக்கான்னு பாக்குறேன். இப்பொழுது 1 கிலோ மட்டனையும் சேர்த்து மல்கோவா மாம்பழத்தையும் சேர்க்கவும். மல்கோவா மாம்பழம் இருக்கா? ஐயோ மாம்பழம் இல்லையடி. சரி பரவாயில்ல, இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து மாசாவை எடுத்து ஊத்து. ஆமா மாசா மாங்கனியின் மாயின்பம். கட்ரினா கைஃப் சும்மாவா சொல்லிருக்காங்க? அது ஊத்துனா இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. என்னமா பிரியாணியோட வாசமும் கலரும் வித்தியாசமா இருக்குல்ல? ஆமாமா பாக்க வித்தியாசமா தான் இருக்கு. சரி நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். இந்த ரிஸ்க்ல நீ எடுக்காத, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போகணும். உன் தம்பி வெட்டியா தான் இருக்கான், அவனுக்கு முத போய் கொடு. எனக்கு வேணாம்பா, நீங்க நாய் குஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருந்துச்சு, நான் அதே ஃபுல்லா சாப்பிட்டேன், எனக்கு போதும். நில்றா, இப்ப என்ன பண்றது? சரி அவன் போனா என்ன, உங்க அப்பா தான் இருக்காரு, அவருக்கு எடுத்துட்டு போய் கொடு. டாடி சொல்லுமா. இந்தாங்க சாப்பிடுங்க. பொங்கலாமா? நான் காலையில சாப்பிட்டேனே. இது பொங்கல் இல்ல, இது மட்டன் மல்கோவா பிரியாணி. சரிம்மா நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்படிலாம் வச்சுட்டு போக முடியாது. அம்மா இப்ப நீங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உடனே கேட்டு வர சொன்னாங்க. அம்மாவே சொல்லிட்டாங்களா? சரி கொடு. டாடி நல்லா இருக்கா? ஆனா நம்ம மட்டுமே இதை சாப்பிட்டு முடிச்சிருவோம். தயவு செஞ்சு நாய்க்கு மட்டும் இது போடுறதீங்க. நாய்க்கெல்லாம் போட மாட்டோம், அதான் நீங்க இருக்கீங்களே, நீங்களே ஃபுல்லா சாப்பிட்டுருவீங்க. மம்மி டாடி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு? பொண்டாட்டி கையில விஷம் கொடுத்தா கூட சாப்பிட்டு தானே ஆகணும்.